டெண்டர் கோகோனட் ஜெல்லி புட்டிங். அகர் அகர் 2 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அரை டம்ளர் தண்ணியில் அகர் அகரை ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃபுல் ஃப்ளேம்ஸில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ஸ் இல்லை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அதை வேக வச்சுக்கலாம். அகர் அகர் நல்லா தண்ணியில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு தான் சுகர் போட்டிருக்கேன், அதிகமாக போட்டுக்கல. ஆல்ரெடி இளநீ கொஞ்சம் இனிப்பாகவே ரொம்ப இனிப்பாகவே இருந்தது. அதனால் நல்லா கலந்ததுக்கப்புறம் அதில் இளநீரை வடிகட்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இளநீர் வழுக்கையை மெலிசாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இதில் டைரெக்டாக சேர்க்காம நான் மோல்டு போட போகிற பாக்ஸில் தான் சேர்த்துக்க போகிறேன் இளநீர் வழுக்கையை. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா கெட்டியாயிரும். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வச்சுருந்தாலுமே நல்லா கெட்டியாயிரும் ஜெல்லி. இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ஜெல்லி வடிவத்தில் கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இளநீர் உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதோட எந்த சத்துமே இதில் குறையாமல் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுகர் சேர்த்துக்கலாம். ஸ்கூலெல்லாம் இனிமேல் லீவ் விட போகிறாங்க. வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு ஏற்ற இளநீர் இந்த வடிவத்தில் கொடுத்து பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மோர் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இளநீர் ஜெல்லி சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் நுங்கு போலவே இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.